சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். இளநிலை நீட் தேர்வுக்கான நுழைவுச் சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் MBBS, BDS, சித்தா உள்ளிட்ட மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த தேர்வை எழுத தமிழ்நாட்டில் 2 லட்சம் மாணவ மாணவிகள் உட்பட நாடு முழுவதும் 28 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். தேர்வுக்கான ஏற்பாடுகளை தேசிய தேர்வு முகமை செய்து வரும் நிலையில் நுழைவுச் சீட்டை வெளியிட்டுள்ளது. தேர்வர்கள் தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நுழைவுச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை பயன்படுத்தி நுழைவுச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்றும் தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. வாக்களிப்பதற்காக சொந்த ஊர் சென்ற மக்கள் தென் மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் சென்னை திரும்பியதால் செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதி போக்குவரத்து நெரிசலால் திணறியது. ஆயிரக்கணக்கான கார், பேருந்து மற்றும் இருசக்கர வாகனங்கள் அணிவகுத்ததால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக ஸ்தம்பித்தது. இதேபோல பரனூர் சுங்கச்சாவடியிலும் வாகனங்கள் அணிவகுத்தன. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் 6 வழிகளுக்கு பதிலாக கூடுதலாக 2 வழிகள் திறக்கப்பட்டு மொத்தம் 8 வழிகளில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்திலும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. நெல்லை ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை திரும்புவோரின் கூட்டம் 3வது நாளாகவும் குறையாமல் காணப்பட்டது. அந்தியோதயா விரைவு ரயிலை பிடிக்க மக்கள் முண்டியடித்தனர். இருக்கைகள் இல்லாததால் பயணிகள் தரையிலும் உடைமைகள் வைக்கும் பகுதியிலும் அமர்ந்து மிகுந்த சிரமத்துடன் பயணம் மேற்கொண்டனர். வட மாநிலங்களிலிருந்து கோவை நோக்கி வந்த ரயில்களில் திருப்பூரில் இறங்கிய பயணிகளின் எண்ணிக்கையால் ரயில் நிலையம் முழுவதும் மக்கள் கூட்டமாக காட்சியளித்தது. தமிழ்நாட்டில் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் வெப்பநிலை சதமடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 104.9 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. கரூர், மதுரை விமான நிலையம் பகுதியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 101 ஃபாரன்ஹீட்டிற்கு வெயில் சுட்டெரித்தது. இதனிடையே அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் கடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒருவித புழுக்கமும் அசௌகரியமும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உயரும் என்பதால் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நெல்லையில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெயில் நிலவி வந்த நிலையில் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. காலையிலிருந்து அனல் காற்று வீசிய நிலையில் மாலையில் பெய்த மழையால் அப்பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வரும் 30ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் மேல் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோல வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் மே 1, 2 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. மழையின் போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மே 1ஆம் தேதி முதல் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கடும் வெயில் சுட்டெரிக்கும் என்றும், மாநிலத்தின் பிற பகுதிகளில் மழை திரும்பும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் அளித்த பேட்டியில் மே 1, 2 முதல் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தமிழ்நாட்டில் மழை மீண்டும் தொடங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆந்திர எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளான சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கடும் வெயில் சுட்டெரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு 37, 38 அதாவது உள்பகுதிகளில், கடலோர பகுதிகளில் நமக்கு 36 டிகிரி இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். சென்னை புறநகர் பகுதிகளில் வெப்பநிலை எளிதாக 40 டிகிரி செல்சியஸை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும், வேலூரில் கடந்த ஏப்ரல் 7 அன்று பதிவான 42 டிகிரி செல்சியஸ் மீண்டும் எட்டப்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆந்திராவுக்கு அருகில் உள்ள பகுதிகள் அதிக வெப்பத்தால் பாதிக்கப்படும் என்றும், கடலோரத்தில் மிகவும் அருகில் உள்ள பகுதிகள் மட்டும் சற்றே தப்பிக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள வட தமிழக மாவட்டங்களில் மே 1, 2 முதல் காலை 11
11 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை நேரடி வெயிலில் செல்லாமல் இருக்கவும், எப்போதும் குடை மற்றும் தண்ணீர் பாட்டிலை எடுத்துச் செல்லவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சித்திரை திருவிழாவில் மதுரை மாநகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் மே 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் 7500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த நிலையில் வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் இடத்தில் தடுப்புகள் அமைக்கப்படும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதேபோன்று குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் பக்தர்களின் கோஷம் விண்ணதிர சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பெருவுடையார் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெறுகிறது. இதனையொட்டி அதிகாலையில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் தனித்தனி சப்பரத்தில் எழுந்தருளினர். அதன்பின் தியாகராஜர், கமலாம்பாள் திருத்தேரில் எழுந்தருளியதும் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து சிவகணங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ராஜவீதிகளில் ஆடி அசைந்தபடி வலம் வரும் தேரினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். தேரோட்டத்தையொட்டி இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வார இறுதியையொட்டி அதிகப்படியான பக்தர்கள் வருகை புரிந்தனர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து தரிசனம் செய்தனர். நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு வசதிக்காக திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் தண்ணீர், மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியிலும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குவிந்த பக்தர்கள் பேராலயத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வேளாங்கண்ணி கடலிலும் பக்தர்கள் நீராடி மகிழ்ந்தனர். சென்னையோட இங்க அதிகமா வெயில் இருக்குது. நாங்க மாதா பாக்கிறதுக்காக ஒரு வேண்டுதல் செலுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். இங்க மற்றபடி கோயில் பராமரிப்பு நல்லா இருக்குது. இதேபோல் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கோயில் வளாகமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. 100 ரூபாய் கட்டண வரிசையிலேயே 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். திருச்செந்தூர் கடலிலும் பக்தர்கள் நீராடி மகிழ்ந்தனர். மேலும் கோடை விடுமுறையொட்டி பழனி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தண்டாயுதபாணியை வழிபட்டனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் நடனமாடியும் முடிக்காணிக்கை செலுத்தியும் வழிபட்டனர். கோடை விடுமுறையை கொண்டாட ஒகேனக்கல் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் பரிசலில் பயணம் செய்து மகிழ்ந்தனர். வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவி போல கொட்டும் தண்ணீரில் உற்சாக குளியல் போட்டனர். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியதை அடுத்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து குணா குகை, பைன்மர சோலை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அலைமோதியது. உடுமலை அருகே திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். பின்னர் அமனலிங்கேஸ்வரர் கோயிலில் வழிபட்டனர். கோடை விடுமுறையொட்டி திருப்பரப்பு அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மிதமான அளவில் தண்ணீர் வரத்து உள்ள நிலையில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். உதகை அருகே பாசன்ஸ் வேலி வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயை அணைக்க 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் 34 முறை தண்ணீரை ஊற்றி முயற்சி செய்ததாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. நீலகிரி வனக்கோட்டத்திற்குட்பட்ட பாசன்ஸ் வேலி, பைக்காரா வனப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்பட்டு 1 வார காலமாக எரிந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் தமிழக வனத்துறையின் கோரிக்கையை அடுத்து சனிக்கிழமை விமானப்படை ஹெலிகாப்டர்கள் தீயை தண்ணீரை ஊற்றி அணைக்கும் பணிக்காக வரவழைக்கப்பட்டது. இந்த ஹெலிகாப்டரில் பாசன்ஸ் வேலி மற்றும் எமரால்டு அணைகளிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு தீயின் மீது
ஊற்றி அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்திய விமானப்படையின் MI-17 V5 மற்றும் ALH ஹெலிகாப்டர்கள் சனிக்கிழமை முழுவதும் 34 முறை பறந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 55,000 லிட்டர் தண்ணீரை வனப்பகுதியில் எரியும் தீ மீது தெளித்தன. தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வார காலமாக நீலகிரி மாவட்ட வனப்பகுதியில் எரிந்து வரும் காட்டுத்தீ காரணமாக சுமார் 2,000 ஏக்கருக்கு மேல் வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளது.